all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama vandu attitude scale அப்படின்ற டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த சப்ஜெக்ட் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அந்த சப்ஜெக்டில் வருது. ஸோ ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்றதையும், அது தவிர த்ரஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னா என்னன்னோ, அது தவிர லைக்கட் சம்மேட்டட் ரேட்டிங் ஸ்கேல், ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு த ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்புள் ஆர் த ஸ்டூடெண்ட்டை. ஸோ இதெல்லாம் என்னன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது தவிர இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலோட யூசஸ் அண்ட் லிமிட்டேஷன்னா என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு ஆக்சுவலாக ஃபார் செகண்ட் செமஸ்டர் வீடியோஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் இனிமேல் நீங்கள் நிறைய வீடியோஸ் செகண்ட் செமஸ்டரில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சாரி ஃபார் த டிலே. அண்ட் ஒன் ரிக்வெஸ்ட் ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்க்குறவங்களுக்கு, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். இட் வில் பி என்கரேஜ்மெண்ட் ஃபார் அஸ். ஸோ கம் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ அண்ட் டிஸ்கஸ் அபவுட் ஆட்டிடியூட் ஸ்கேல். ஸோ ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்னா என்ன, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் அந்த டாபிக் வருது இன் யோர் சப்ஜெக்ட். ஸோ ஆட்டிடியூட் ஸ்கேல், ஸோ வாட் இஸ் ஆட்டிடியூட் ஸ்கேல்? ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட்னா என்ன? ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்குது, அடிக்கடி நம்ம காமனாக இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம், அவனுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன? அண்ட் ஆட்டிடியூட் இஸ் அ டிஸ்பொசிஷனல் ரெடினஸ் டு ரெஸ்பாண்ட் டு சர்டன் சிச்சுவேஷன்ஸ், persons or objects in a consistent manner which has been learned and has become one's typical mode of response. So this was given by Frank Freeman. So அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது ஒரு பர்சனுக்கு, ஒரு பர்சனாலிட்டிக்கு இருக்கிற ஒரு ரெடினஸ் டு ஒரு சிச்சுவேஷனுக்கோ இல்லை ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு பர்சன். இந்த கேஸில் நம்ம பிஎட் படிக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஒரு சிச்சுவேஷனுக்கோ ஒரு பர்சனுக்கோ இல்லை ஆப்ஜெக்டை நீங்கள் டீச்சிங் எய்டை காட்டும் போதோ அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்க்கும்போது இல்லை ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் காட்டும் போது, டீச்சிங் எய்டை காட்டும் போது, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தைக்கு கலர்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கலர்ஃபுல்லாக ஏதாவது காட்டினா அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட இருந்த ரெடினஸ் டு ரெஸ்பாண்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு. ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் ஆட்டிடியூட். தட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் வேரி ஆகும், கண்டிப்பாக வேரி ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து முன்னாடிலேருந்தே அவங்க கற்றுக்கிட்ட வந்தது, அவங்க ஜீன்லேயே வந்தது. அந்த எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஒரு சிச்சுவேஷனுக்கு, இல்லை பழக்கப்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹேஸ் பிகம் ஒன்ஸ் டிப்பிக்கல் மோட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் எப்பவுமே அவங்க காட்டுவாங்க, அதை தான் நம்ம ஆட்டிடியூட்னு சொல்கிறோம். ஸோ ஹீ ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ தட் இஸ் ஆட்டிடியூட். ஸோ உங்களுக்கு ஆட்டிடியூட்னா இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ கம்மிங் டு ஆட்டிடியூட் ஸ்கேல். ஸோ ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்னா என்ன? ஸ்கேல்னாலே ஸ்கேல் இட் இஸ் யூஸ் டு மெஷர் சம்திங் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்சனோட பிஎட்டில் படிக்கிறனால ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஆட்டிடியூட் ஸ்கேல், இட் இஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ டூல், ஒரு கருவி யூஸ்ட் இன் கேதரிங் பர்சனல் வியூஸ் and also statement expressing various views are given to subject. இந்த ஒரு ஆட்டிடியூட் ஸ்கேலில் என்ன பார்த்திங்கன்னா, ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரு பர்சனோட ஆட்டிடியூடை, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சைக்காலஜிக்கல் கொஷின்ஸ் மாதிரி, இப்போ ஐக்யூக்கெலாம் நிறைய கொஷின் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, உங்களோட ஐக்யூ லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு பர்சனோட ஆட்டிடியூட் செக் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து, ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க என்ன வியூஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்படின்றத வச்சு அவங்களோட ஆட்டிடியூடை நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக நம்ம மேக்ஸ் மாதிரி மெஷர் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்கோரிங் அதெல்லாம் போட்டு மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக அவங்களோட பர்சனல் வியூஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ்க்கு. ஸோ அதுதான் ஆட்டிடியூட் ஸ்கேல்னு சொல்கிறோம். இதில் 2 ஸ்கேல்ஸ் இருக்குது ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு. த்ரஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னும் லைக்கர்ட்ஸ் சம்மேட்டட் ஸ்கேல். ஸோ தீஸ் ஆர் த 2 ஸ்கேல்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தனியாக வந்து 5 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. த்ரஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல்
எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை 10 மார்க்காக கேட்கலாம், ஆட்டிடியூட் ஸ்கேல்னு ஒரே கொஷினாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து த்ரஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட ஆட்டிடியூட் என்னன்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 20 ஆர் மோர் இருக்கும்னு சொல்கிறாங்க, 20 இல்லை அதுக்கு மேலே இருக்கும். அண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உண்மையாக வந்து சொல்லணும், அதாவது எழுதணும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக சோஷியல் குரூப், இன்ஸ்டியூஷன், ஐடியா ஆர் ப்ராக்டிஸ் இட் கேன் பி யூஸ்ட் இன் திஸ் சிச்சுவேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொன்னேன், 40 ஆர் 50 ஐட்டம்ஸ் வில் பி தேர். அண்ட் தே ஆர் முன்னாடியே வந்து இதை வந்து கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு செட் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சு. இப்போ உங்கள் ஸ்கேல் எப்படி முன்னாடியே 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கேலிப்ரேஷன், அந்த மார்க்கிங்ஸ், ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் இது ஆன்சர் பண்ணால் இவ்வளோ மார்க் அப்படின்னு ஏற்கனவே கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு செட் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சு இந்த த்ரஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேலாக. ஸோ இட் இஸ் த வேல்யூஸ் வில் பி given and the person's attitude will be given score. Actually it will be weighted actually. And also score is the median value of judged locations for the statements. So they will be given a score. Based on the score the attitude என்ன attitude அவங்களுக்கு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். So இந்த கேஸில் the students attitudes can be checked. Next இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஸ்கேலில் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன், முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும், 40 ஆர் 50 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஆர் மோர் இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்லேயும் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஐ லைக் த செரிமோனிஸ் ஆஃப் மை சர்ச் பட் டூ நாட் மிஸ் தெம் மச் வென் ஐ எம் அவே. ஸோ இதுக்கு வந்து அந்த பீப்புள் இல்லைனா ஸ்டூடெண்ட்டை இல்லை நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் யாரோட ஆட்டிடியூடை செக் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அந்த கொஷினை கொடுப்பீங்க, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட், ஸோ அவங்கள நம்ம ஆன்சர் பண்ணுறவங்கள சப்ஜெக்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எஸ்ஸா நோவா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் த சர்ச் இஸ் அ பேரசைட் ஆன் சொசைட்டி, இது வந்து ஒரு நெகட்டிவ் கொஷின் மாதிரி, இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ churches needed to develop religion which has always been concerned with man's deepest feelings and greatest values. So இது எல்லாமே statements related to church. ஸோ இதுக்கு அந்த பீப்புளோட ஆன்சர் என்ன அப்படின்றத மார்க் பண்ணி நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஐட்டம்ஸ் 2 and 3 they have extreme attitudes and item 1 will be in neutral position. ஸோ இது அந்த ஸ்கேலில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் பி ஹாவ் எக்ஸ்ட்ரீம் ஆட்டிடியூட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஸ்கோரிங் பண்ணி வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஆட்டிடியூடில் இருக்கீங்க அப்படின்னும் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கோர் தே வில் கிவ் யூ. அண்ட் ஆல்சோ கம்மிங் டு த லைக்கட் சம்மேட்டட் ரேட்டிங் ஸ்கேல். ஸோ ஹியர் we are not assigning a weighted score. Marking a position on the scale is done. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 3 or 5 இன்டர்வல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்னால் தட் மெஷர், இட்ஸ் நாட் தட் மெஷரிங் ஸ்கேல், இது வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக அந்த பர்சனோட ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறனால தே ஆர் மென்ஷனிங் இட் ஆஸ் ஸ்கேல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங்லி அக்ரி பண்ணுறீங்களா அதுக்கு, இல்லை அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்றத ஏ அப்படின்றதையும், இல்லைனா சாரி என்எஸ்னா நியூட்ரல் பொசிஷனா, சாரி if I got NS, so you can comment in the comment section. I forgot what is NS. So disagree and strongly disagree. So disagree பண்ணுறதே ஸ்ட்ராங்காக disagree பண்ணுறீங்களா அப்படின்றதே நீங்கள் வந்து உண்மையாக வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ தட் இஸ் SA, A, NS I forgot, you can comment in the comment section, DA and SDA. So these are the that நீங்கள் என்ன அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்றத தே வில் பி கிவன் இன் தட் ஸ்கேல். நெக்ஸ்ட் அதே மாதிரியே அந்த த்ரஸ்டன் மாதிரியே இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ த ஐட்டம்ஸ் டு மெஷர் த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்.
ஸோ இங்கே பாருங்கள் அதுதான் ஐட்டம்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த இதில் பார்த்தோம் நம்ம வந்து சர்ச்சை பற்றி வந்து நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் பற்றி இப்போ இந்த இன்ஜினியரிங் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் அட்மிஷன் டு ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் கோர்ஸ் ஒன்லி மார்க்ஸ் செக்யூர்ட் இன் 12th பப்ளிக் எக்ஸாம் ஷுட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். ஸோ இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ NOS நோ ஒப்பீனியன். ஓகேவா, உங்களுக்கு ஒப்பீனியன் தர விருப்பம் இல்லை அப்படின்னா அப்படியே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கேலில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த கொஷினுக்கு நான் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லை அக்செப்ட் மட்டும் பண்ணிக்கிறேன்னா இல்லை இது ஒத்துக்கவே முடியாது, சுத்தமாக ஒத்துக்க முடியாது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை இதில் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் தர ஆன்சரை வச்சு நம்ம இந்த ஸ்கேலில் எவ்வளோ ஸ்கோர்னு கொடுத்து உங்கள் ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்ட்ராங்லி அக்ரியா இல்லை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நோ ஒப்பீனியனா இல்லை வந்து டிஸ்அக்ரியா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியா அதை பொறுத்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க. ஸோ அதில் நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி யூ ஹாவ் டு ஜட்ஜ் யுவர் ஓன் பர்சனாலிட்டி. ஸோ அதில் இந்த மாதிரி ஸ்கோரிங் கொடுக்கும்போது ஸ்ட்ராங்லி அக்ரின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5ன்ற ஸ்கோர் கொடுப்பாங்க. இல்லை அக்ரின்னு ஆன்சர் பண்ணியிருந்தா 4. ஸோ இப்படி வந்து நீங்கள் மார்க்கிங் கொடுத்து உங்களுக்கு டோட்டலாக என்ன மார்க் வருதோ அதை வச்சு உங்கள் ஆட்டிடியூட் என்னன்னு கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு த ஸ்கோரிங் பேட்டர்ன் இஸ் ரிவர்ஸ்டு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 5 4 3 2 1 இருக்கியா இல்லையா, ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிரும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு. சப்போஸ் இந்த சர்ச்சை பற்றி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுல, ஸோ நெகட்டிவாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்கோரிங் பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆயிரும். நீங்கள் ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கோர் 1 தான் வரும். ஸோ இதுதான் அந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ யூசர்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எங்கெல்லாம் இந்த ஆட்டிடியூட் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம், நம்ம பிஎட் இதை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட் ஸ்கேல் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீப்புளோட நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது தவிர the find and dislike and like அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது as a teacher you must know and it actually attitude நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களோட பிஹேவியரை ஷேப் பண்ண முடியும். லேர்னிங்கே வந்து நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் பிஹேவியருக்காக தானே பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நம்ம அவங்களோட ஆட்டிடியூடை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குரூப் ஆட்டிடியூட் வந்து கிளாஸ் ரூமில் இட் சேஞ்சஸ் இண்டிவிஜுவல் ஆட்டிடியூட். ஸோ குரூப்பாக கேங்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழகும்போது அந்த இண்டிவிஜுவலோட ஆட்டிடியூடும் மாறுது இல்லையா. ஸோ வந்து அந்த குரூப் ஆட்டிடியூடும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆட்டிடியூட் ஸ்கேல் மெஷர் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஸோ we can modify behaviors and also இப்போ ஒரு பர்சனோட ஆட்டிடியூட் தெரிஞ்சால் தானே அவங்களோட பிஹேவியரை மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ 5 விரல் நம்ம கையில் இருக்குன்னா நம்ம எல்லாமே சேம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஃபிங்கரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டீச்சர் we have to understand that. So we can understand it by this attitude scale. And also லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதை ஃபுல்லாக நம்ப முடியாது. நாட் ஃபுல்லி ரிலையபிள், மே நாட் நோ ஹிஸ் ஆட்டிடியூட் இட் செல்ஃப் ஆக்சுவலாக. நீங்கள் ஏன்னா வந்து அவங்க வந்து உண்மையாக ஆன்சர் பண்ணணும். அவங்களுக்கே வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், கன்ஃபியூசிங்காக கொஷின்ஸ் இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து கரெக்டான ஸ்கோர் வராது, அவங்களோட ஆட்டிடியூட் அது இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஃபேஸிங் ரியல் சுச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க, ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th மார்க் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு முன்னாடி ஸ்லைடில். ஸோ அதை வந்து ரியலாக அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அதே ஆட்டிடியூட் காட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. எழுதும் போது கொடுக்குற ஆன்சர் அதே மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது அதே மாதிரி நடந்துக்குவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. சும்மா இங்கே டெஸ்ட்டுக்காக கூட சும்மா மார்க் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்போ வந்து ஆட்டிடியூட் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் 5 பாயிண்ட் ஸ்கேல் ஹேஸ் நாட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரிலை பண்ண முடியாது. இந்த 5 பாயிண்ட் ஸ்கேலை வச்சு ஈக்குவலான இன்டர்வலில் அதை பிரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் நாட் அ டெஃபினட் மெஷர் இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.